ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு கிரீன் தமிழா. இனி நம்ம மூவியில் உள்ள சரக்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. சரக்கு 2023 தேட்டரில் வெளியான ஒரு பொலிட்டிக்கல் காமெடி டிராமா மூவி. ஜெயக்குமார் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மன்சூர் அலிகான், KS ரவிக்குமார், வலினா பிரின்ஸ், யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஹீரோவான மன்சூர் அலிகான் ஒரு வக்கீலா இருப்பாரு. இவரு சரக்குக்கு பயங்கரமா அடிக்டா இருப்பாரு. சரக்கு அடிச்சாருன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அப்படி குடும்பப்படுத்துவாரு. சரக்கு அடிக்கலைன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்ட் மேனா இருப்பாரு. இப்போ இவரு உலகத்தில் இருக்கிற குடிகாரங்களா ஒன்று சேர்த்து ஒரு குடிகாரர்கள் சங்கம் அப்படின்ட்டு ஒரு சங்கத்தை நிறுவுவார். இதன் மூலம் ஒரு 10 அம்ச கோரிக்கையை கவர்மெண்ட்டுக்கு வைப்பாரு. இந்த கோரிக்கையை அரசாங்கம் வந்து ஏற்றுக்க மறுக்கும். இதனால பயங்கரமா போராடுவார். இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துக்காக மன்சூர் அலிகான் அவர்கள் மீது கொலைப்பழியை சுமத்தி அரசாங்கம் ஒரு ஜெயிலில் தள்ளிடும். இதை கேள்விப்பட்ட அவங்களோட ஒய்ஃப் எப்படியாவது தன்னுடைய கணவரை ஜெயிலிருந்து மீட்கணும்னு சொல்லிட்டு அவங்க போராடுவாங்க. இப்போ இறுதியில ஜெயிலுக்கு போன மன்சூர் அலிகான் எப்படி வெளிவந்தாரா இல்லையா, எப்படி வெளிவராரு, இவங்களுடைய ஒய்ஃப் எப்படி வெளிவராங்க, இதுல சரக்கு ஒழிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். அதோடைய பாசிட்டிவாவே மன்சூர் அலிகானோட ஆக்டிங் தான் செம்மையா பர்ஃபார்ம் பண்றாரு. அப்படி பார்க்கும்போது அவங்க நையாண்டியோட அந்த காமெடி சூப்பரா இருக்கு. அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு. அவருக்காக இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அதே மாதிரி படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வராங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்தாலே கச்சிதமாக செஞ்சுருக்காங்க. படத்துடைய ஹீரோயினி மன்சூர் அலிகானோட ஒய்ஃபாக வருவாங்க. அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு. ஏன்னா தன்னுடைய கணவன் அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டாங்க, எப்படியாவது மீட்கணும்னு சொல்லிட்டு அவங்க போராடுறது, சரக்கு எதிர்த்து சரக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து போராடுறது, இப்படி எல்லாத்துலேயுமே செம்மையான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. சரக்கு வந்து அநியாயத்துக்கு விற்கிறாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டு. என்னடா இதை கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அப்படியே ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை அப்படியே வச்சிருப்பாங்க. ஏன்னா குடிக்கிறோம், இருந்தாலும் அது ஒரு அளவான ஒரு விலையில விற்கக்கூடாதா, MRP ரேட்டில் சரக்கு கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற எல்லாம் ஒவ்வொருத்தரோட அந்த சரக்கு அடிக்கிறவனோட மனசுல இருக்கிற அந்த கோரிக்கையை அந்த படத்தில் சொன்ன மாதிரி நச்சுன்னு செம்மையா இருக்கு. ஏன்னா இது வந்து சரக்கு அடிக்கிறவங்களுக்கு கரெக்டான ஒரு பாயிண்ட் பிடிச்சிருக்காங்கப்பா. அவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு அப்படின்னு சம்பாதிக்கிறாங்க. ஏதோ ஒரு உடல் வலி போகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக அப்படியே போடுறாங்க. அதுக்கு போய் இவ்வளோ பெரிய ரேட்டாடா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய மனசு ரொம்பவே கேட்கும். இது ரொம்ப நாள் கேட்கணும்ப்பா அப்படிங்கிற ஒரு கருத்தை அதில் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு தப்பு தான். இருந்தாலும் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இது கரெக்டான ஒரு கருத்து தான். யாருமே வந்து தைரியமாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க பாரு, அது செம்மையான ஒரு கருத்து. ஸ்டோரியிலே நல்லா இருக்கு. இன்றைய ப்ராக்டிக்கலில் ஒரு சரக்கை வச்சு எந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த ஸ்டோரியில செம்மையாக கொடுத்துருக்காங்க. சித்தார்த் விபினுடைய வீடியோ மியூசிக் நல்லா இருக்கு. அருள் வின்சென்ட், மகேஷ் டி இவங்களுடைய சினிமோகிராஃபி ஒளிப்பதிவு அதுவும் தரமா இருக்கு. ஏன்னா சரக்கை வச்சு சரக்கெல்லாம் எப்படியெல்லாம் வடிச்சிச்சு அப்படின்ட்டு அப்படியே எப்படி பண்றாங்க அப்படிங்கிற அந்த கேமரா ஆங்கிள் செம்மையா இருக்குங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்தலாம். மைனஸ்னாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல படத்தோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. ஏன்னா படத்தில் மன்சூர் அலிகான் அவங்களோட ஆக்டிங் தான் நல்லா இருக்கு. மற்றபடி படத்தில் ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சொதப்பலாகவே இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரிடிக்டபிளாக இருக்கு. எல்லாம் போராட்டம் அப்படின்ட்டு வழக்கமான படத்தில் வர மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ல எதுவுமே இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக போகுது. அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான். படத்தோடைய ஸ்டோரி ஒரு பக்கம் ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் எங்கேயோ கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா சரக்கு இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் சரக்குக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ரெண்டாவது சரக்கு இருக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கிரஞ்சா தான் இருக்கு. அதே மாதிரி காமெடி அதே மாதிரி தான். நிறைய இடத்த காமெடி ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, சிரிக்கவே முடியல. மன்சூர் அலிகான் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஓகே, மற்றபடி அத்தனை காமெடி நடிகர்கள் படத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கவே இல்லைன்னா என் மனசுக்கு படுது. இன்னும் கொஞ்சம் காமெடிலாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக கொடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய அளவுக்கு மைனஸ்ல எதுவுமே இல்லை. இதை படத்தை ஃபேமிலியோட இருக்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கா இல்லை சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் நான் உங்களுக்கு படம் தான் சொல்ல போகிறேன். ஓகே, இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூவியில் சந்திப்போம். உங்கள் கவி பாரதி.